எங்க பேப்பரும் கையோட கிளம்பிட்ட? நான் தமிழ்நாடு சிஎம் பார்த்து மனு கொடுக்க கிளம்பிட்டேன். நாங்க இந்த தமிழ்நாட்டுல வாழ விருப்பமே எங்களுக்கு இல்லை. நாங்க புதுச்சேரியோ இல்ல கேரளாவோ நாங்க போயிடறோம். தண்ணிய போட்டு லூசு மாதிரி விளையாடிட்டு இருக்க. லூசா? ஆமா ஐயா, நாங்கெல்லாம் லூசு தான். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எச்சா வைப்பீங்க, குடிச்சிட்டு வெளியே வந்த உடனே போலீஸ்காரன் பிடிச்சு ஃபைன் போடுறான். கேட்டா அங்கேயே ஒரு பார் வச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு அந்த பார் வச்சிருக்கீங்க? அங்க குடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கீங்க. நாங்க வீட்டுல போய் குடிக்கிறப்ப அப்புறம் ஏன் போலீஸ்காரன் வர? சரி, இதுதான் உடம்புக்கு கேடு. சரி, கல்லுதான் குடிக்க போலான்னா கல்ல இருக்கிறவனை சுட்டு கொள்றீங்க. இந்த அநியாயத்துல எங்களை மாதிரி ஆளுல யாருமே கேட்கறது இல்லையே. நாங்களும் உங்களை மாதிரி ஓட்டு போட்டு எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கிறேன். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஆளாளுக்கு கடையை மூடுறீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றீங்களா, இந்த மாதிரி நான் கடை மூடுறேன் அப்படின்னு சொல்லி. எங்களாலதான் இந்த கடையில இயங்கிட்டு இருக்குது. எங்களால இந்த கவர்மெண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குது இல்லையா? இதெல்லாம் கோரிக்கையாதான் நான் கொண்டு போய் மனு கொடுத்துட்டோம். கேரளால பாருங்க, கல்ல இருக்கிறாங்க. நம்ம நாட்டுல கல்ல இருக்குன்னா சுட்டு கொள்றீங்க. புதுச்சேரி போறேன், அங்க எனக்கு சரக்கு ரேட்டே கம்மி. ஆமாமா, நீ பேசுறது கரெக்ட் தான். இது நியாயமான பேச்சு. பாத்தே ஐயா, உனக்கு கூட என் நியாயத்தை புரியுது பாத்தியா? கண்டிப்பா இந்த பெட்டிஷன்னால இங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் புரியுமியா. இனிய வாயிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆமா ஐயா, டாக்டர் வேற குடிக்க வேணாம்னு சொன்னாரு. நீ கேரளா போறேன்ற, பாண்டிச்சேரி போறேன்ற, கொஞ்ச நேரத்தை பரலோகத்துக்கு நீ போற. நீ எங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. நீ எங்க சிஎம் பாக்க போற? சிஎம் வேணா உன்னை வந்து பாக்க வரேன்னு, ஆனா நீ இருக்க மாட்ட. நீ பெட்டிஷனை கூட நான் கொடுத்துக்கிறேன்.